இந்த பிரச்சனைகள் வருது. இந்த வண்டியில் வந்து இப்போ கம்பெனி வந்து இப்போ நான் இன்ஜின் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே கம்பெனி பெட்ரோல் போடணும். ரெண்டாவது வேறு பல்க்கு மாற்றி போடக்கூடாது. 2000 கிலோமீட்டர் ஆயில் மாற்ற வரணும். இந்த ஒர்க்குக்கான வேலைக்கு இன்ஜின் ஒர்க்குக்கான ஒர்த்து 2 வருஷம் கேரண்டி. இதுக்கு நான் கேரண்டியோடு நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த வண்டிக்கு இப்போ இன்ஜின் ஜாமாங்க மட்டும் வாங்கினது அந்த அசம்பிள் பண்ணி போரு வால்வு எல்லாமே ஃபிட் பண்ணி பிஸ்டன் எல்லாமே ஃபிட் பண்ணி மாட்டி கொடுக்குறதுக்கு ஒரு 5 ரூபா கிட்ட வந்திருக்கு ஜாமானுக்கு மட்டும். இது போக நம்ம மாட்டுக்கூலி இதெல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தோம். இதேமாதிரி ஒரு 3 கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது மூலமாக இப்போ பண்ணுறோம். இந்த எத்தனை நாளாக வேறு என்னென்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வராமல் இருக்குது நம்ம என்ன பண்ணணும்? பெட்ரோல் ஒரே கம்பெனியாக போகணும். ரெண்டாவது ஆயில் ப்ளக்கு ஏர் ஃபில்ட்ரு இந்த மூணு ஒன்றா ரெகுலராக பார்க்கணும். 3000 கிலோமீட்டருக்குள்ளே சர்வீஸ் பண்ணி ஆயில் மாற்றி ஏர் ஃபில்ட்ரு ப்ளக்கு இந்த மூணு ஒன்றா பார்த்துட்டோம்னா வண்டி அடைச்சி போகிறதோ கிக்கர் ஃப்ரீயாக போகிறதோ கிக்கர் டைட்டாகிறதோ ஆயில் பிடிக்கிறதோ நின்றுவோம். வண்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபயர் ஆகி ஓடும். இந்த மூணுமே ஃப்ரீனஸ் இருந்தால் மட்டும்தான் வண்டி அடைக்காது ஆஃப் ஆகும். இந்த பிரச்சனை இல்லாமல் ரிலீவ் ஆகும். வண்டி அடைச்சி ஆஃப் ஆகுதுன்னா வந்து என்ன பிரச்சனைனால அடைக்க ஆஃப் ஆகுது? எத்தனை ப்ளஸ் நம்ம ஸ்பார்க் ப்ளக் ஃபில்டர்லாம் மாற்ற வேணும். இந்த எத்தனால ஃபயர் தன்மை கம்மியாக அதிக அழுத்தத்தில் வந்து ஃபயர் ஆகாமல் ப்ளக்கு வந்து லீக் ஆகி அந்த ஃபயர் தன்மை கம்மி பண்ணும்போது எரிக்கிற தன்மை கம்மியாகும் போது உங்களுக்கு கார்பன் ஏறுது. கார்பன் ஏறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடைக்க ஆரம்பிக்கும். ப்ளக் இப்போ வந்ததுமே இந்த மாதிரி அடைச்சி ஆஃப் ஆகுதுன்னு வந்தோம்னா உடனே ஸ்பார்க் ப்ளக் போட்டோம்னா அந்த கார்பன் வந்து ப்ளக்கு கரண்ட் வந்து நான் போட்டோம்னா அதை வந்து தெரியும். அதை வந்து அடிக்காது.